பவர் வாக்கிங் என்றால் என்ன? அதன் ஆரோக்கிய நன்மைகள் பற்றி தெரியுமா? நடைப்பயிற்சிகள் ஒரு பகுதியாக இருக்கும் பவர் வாக்கிங் என்றால் என்ன? அதன்படி மேற்கொள்வது மற்றும் அதன் ஆரோக்கிய நன்மைகள் பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அனைத்து வயதினரும் நடைப்பயிற்சி தினமும் செய்வது அவர்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் சிறந்தது என மருத்துவர்கள் தொடர்ந்து அறிவுறுத்தியும் வருகிறார்கள். ஹவுஸ் மேக்கிங் பெண்கள், ஒரே இடத்தில் அமர்ந்து வேலை செய்யும் பெண்கள், 50 வயதை எட்டியவர்கள் கட்டாயம் உடற்பயிற்சி செய்ய தவறினாலும் ஒரு நாளைக்கு குறைந்தது 2000 நடைகள் நடக்க வேண்டும். இது அவர்களின் கால்களை வலுவாக்கும் என்றும் கெட்ட கொழுப்பை அப்படி எரிக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. நீங்கள் தீவிரமான உடற்பயிற்சிகளை செய்யாமல் நடைப்பயிற்சிகளை மட்டும் மேற்கொள்பவராக இருந்தால் உங்களுக்கு பவர் வாக்கிங் சரியான தீர்வாக இருக்கும். பவர் வாக்கிங் பற்றிய முழு ஆரோக்கிய நன்மைகளை தெரிந்து கொள்வோம். அதாவது பார்க்கும்பொழுது பவர் வாக்கிங் என்பது வழக்கமான நடைப்பயிற்சியின் நிதானமான வேகத்தை தாண்டி நடப்பது. இது உங்களுக்கு குறைந்த தாக்கம் கொண்ட உடற்பயிற்சியாக இருக்கும். வழக்கத்தை விட வேகமாக நடப்பது பல ஆரோக்கிய நன்மைகளுக்கும் வழிவகுக்கிறது. அப்படிதான் முதலாவதாக பார்க்கும்பொழுது இதய ஆரோக்கியம். பவர் வாக்கிங் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது. இதய துடிப்பை அதிகரிக்கிறது மற்றும் பவர் வாக்கிங் இரத்த அழுத்தத்தை குறைக்கும். கெட்ட கொழுப்பை விரைவாக கரைக்கிறது. இதய நோய் மற்றும் பக்கவாதம் ஏற்படும் அபாயத்தை குறைக்கும் என்று கூறப்படுகிறது. 2013ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட ஆய்வின்படி பவர் வாக்கிங் உயர் இரத்த அழுத்தம், அதிக கொழுப்பு மற்றும் நீரிழிவு ஆபத்தை அப்படி குறைக்கிறது என்றும் கண்டறியப்பட்டுள்ளது. இரண்டாவதாக, சாதாரண நடைபயிற்சி கலோரிகளை எரிக்க உதவுகிறது. ஆனால் பவர் வாக்கிங் அதனை அடுத்த கூட்டத்திற்கு கொண்டு செல்லும். அப்படிதான் வேகமாக நடப்பதன் மூலம் குறைந்த நேரத்தில் அதிக கலோரிகள் மற்றும் கொழுப்பை நீங்கள் எரிக்கிறீர்கள். உடல் எடை விரைவில் குறையும். மேலும் வேகம் மற்றும் உடல் எடையை பொறுத்து நீங்கள் ஒரு மணி நேரத்திற்கு சுமார் 200-300 கலோரிகளை எரிக்கலாம் என்றும் உடற்பயிற்சி நிபுணர்கள் கூறுகின்றனர். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியா நெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.